மக்களே, வெல்கம் டு துபாய் நண்பன். டிவிக்கு வின் பண்ணதுக்கு பிறகு ஃபஸ்ட் டைம் சார் மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கும். சந்தோஷமான ஒரு தருணத்தில் இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்ம தளபதி விஜய் முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பிறகு நாம் சந்திப்பது இது முதல் முறை. முதலாவதாக இந்த வெற்றி நாம் முன்பதாகவே கணிக்கப்பட்ட ஒரு வெற்றி. கடந்த முறை தேர்தலுக்கு முன்பதாக நான் உங்களிடத்தில் பேசும் பொழுதும் 107 108 சீட்டு வரை அவர்கள் வாங்குவார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். அதேபோல் அவர் தேவைக்கேற்றால் போல் 144 இடத்தை கைப்பற்றி கூட்டணி கட்சிகளோடு மிகுந்த நெருக்கத்திற்கு ஆளாக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு தளபதி விஜய் முதலமைச்சராய் இருக்கக்கூடாது என்ற வேட்டைகளெல்லாம் வெற்றி பெற்று அவர் அரியணையிலே அமர்ந்திருக்கிறார். அதற்காக கழகத்திலே நின்று அவர் முதலமைச்சராக வேண்டும் என்று உழைத்தவர்களுக்கு, கழக தொண்டர்களுக்கு இந்த யூடியூப் சேனல் வாயிலாக அவர்களுக்கு என் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட துபாய் நண்பன் என்ற சேனலை நீங்கள் தொடங்கி நீங்கள் ஆற்றிய பணி இந்த அமீரகத்தில் ஒருவரும் ஆற்றவில்லை என்பதை நான் இந்த இடத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இடம் தேடி எங்கெல்லாம் நம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களை பேட்டி கண்டது மாத்திரமல்ல, தளபதி விஜய் அரியணையில் அமைய வேண்டும் என்ற உங்களுடைய ஒரு மனமார்ந்த அந்த உணர்வை ஒரு ஈழத் தமிழனாக உங்கள் தாய்நாட்டை மறக்காமல் உங்கள் தாய்நாட்டிலே ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எடுத்த முயற்சிக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை நான் வாழ்த்துகிறேன். மதிப்பிற்குரிய ரிஸ்வான் அவர்களே, தளபதி முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது சார்? அவர் தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாய் நிறைவேற்ற தொடங்கியிருக்கிறார். ஆட்சியிலே பொறுப்பேற்ற இன்றோடு கூட 14 நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. இந்த 14 நாட்களிலே இதுவரை எந்த தலைவரும் எடுக்காத, ஜனங்கள் வரவேற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். மதுக்கடைகள் 717 மதுக்கடைகள் அடைத்து மூடப்பட்டிருக்கிறது. இது கடந்த 20 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி நடத்தியவர்கள் வாக்கு கொடுத்தார்கள். ஆனால் அந்த வாக்கை அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஆனால் தளபதி இது வாக்கெல்லாம் கொடுக்கல இல்லையா சார்? கொடுக்கவே இல்லை. இப்படி ஒன்று செய்கிறேன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து இந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார். சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம், நான் இதை ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பதாக நான் உங்களிடத்தில் சொன்னேன். இனி ஒருவன் தமிழ்நாட்டில் பெண்ணை தொட்டால் அவன் செத்தான் என்ற சட்டம் வரப்படும். சார், சின்ன குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். நேற்று ஒரு 9 வயசு ஒரு சின்ன பிள்ளைய சார் கடத்திட்டு போயிட்டு கெடுத்து கொண்டு இருக்கான் இவன். அது யாருண்டாக்கா அது திமுக ஒரு ஆதரவாளர்னு சொல்கிறது இப்போ உறுதியாக இருக்குது. எப்படி இருக்கணும் சார் அதுக்கான இது? இந்த கோயம்புத்தூர் சம்பவத்தை நீங்கள் சொல்லீர்கள், நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இந்த தீர்ப்பை நீங்கள் பாருங்கள். இதை சாதாரணமாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் விடமாட்டார். கண்டிப்பாக விடக்கூடாது. இந்த சம்பவம் அவர் ஆட்சி பீடத்தில் அமைந்த 14 நாட்களுக்குள்ளதாக நிறைவேற்றப்பட்ட ஒரு சம்பவம். இந்த தீர்ப்பு இனி தமிழ்நாட்டில் ஒருவனும் பெண் குழந்தைகளை பாலியல் பலாத்காரம், பாலியல் படுகொலை என்ற எண்ணம் இல்லாத அளவிற்கு அவனுடைய தண்டனை நிறைவேற்றப்படும். அதை தமிழக மக்கள் காணத்தான் போகிறார்கள். ஆகையால் தளபதி விஜய் அவர்கள் அரசு பீடத்திலே அமர்ந்த பின்பதாக அவர் நிறைவேற்றிய இந்த உடனடியான திட்டங்கள், மதுக்கடை மூடல், சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம்,
மின்சாரம் 200 யூனிட் ஏழை எளிய மக்களுக்கு இலவசம். அது மாத்திரமல்ல, கேஸ் சிலிண்டர் இன்னும் அதிகமாய் தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தமிழக மக்கள் இலவசத்தை நோக்கி பிராணம் செய்வதை நிறுத்தி தமிழகம் வளர வேண்டும், அவர்களுடைய வருமானம் பெருக வேண்டும், உழைத்து வாழ வேண்டும், எங்களுக்கு இலவசம் திட்டத்தை நிறுத்துங்கள், தமிழகம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தளபதி விஜய்க்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகையால் இனி இலவசம் என்ற காரியங்கள் மாறி தமிழகத்திலே ஒருவனும் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை மாறி இலவசம் என்ற வார்த்தைக்கு பின்பதாக போன தமிழகம் வளர்ச்சி பாதையை நோக்கி தளபதி விஜய் முதலமைச்சரால் இனி அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்போ மிச்ச வீடியோக்கள் எல்லாம் பார்க்குறோம் சார். ரைட்டா இப்போ திமுக கவர்மெண்ட்லேருந்தாக்கா நிறைய உங்களுக்கு ஃப்ரீ அது தரேன் இது தரேன் அப்படின்னு சொன்னாங்க. தளபதியும் அதே சொன்னார். ஆனால் மிச்ச மக்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு அது ஒன்றும் வேணாம், எங்களுக்கு நாட்டை நீங்கள் ஒழுங்காக செஞ்சுட்டு போனாலே போதும், நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து ஒன்றும் ஃப்ரீயாக எதிர்பார்க்கல அப்படின்றாங்க. கண்டிப்பாக அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த இலவச திட்டங்களை குறித்து முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்பதாக அவர் அறிவித்த காரியங்கள் ஏன் என்று சொன்னால், முதியவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்துணவு திட்டங்கள் காலம் காலமாக நடைமுறையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை உடனே நிறுத்த முடியாது. கொடுக்க வேண்டிய இடத்தில் ஜனங்களுக்கு சில இலவசங்கள் கொடுத்துதான் முடியும், அதை நிறுத்த முடியாது. ஆகையால் அவர் அறிவித்த இலவச திட்டங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், முடியாதவர்கள், ஊனமுற்றவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், சத்துணவு கூடங்கள், இப்படிப்பட்ட சில நல்ல திட்டங்களைத்தான் அவர் அறிவித்திருக்கிறார். ஆனால் 2031 தேர்தலுக்கு முன்பதாக இந்த இலவச திட்டங்கள் எல்லாம் வேறு முறைக்கு மாற்றப்பட்டு 2031 வருடம் ஜனங்கள் இலவசத்தை எதிர்பார்க்காமல் அவர்களே உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு தமிழகமாக, வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இந்தியாவிலே அவர் மாற்றி அதை நிறுத்துவார். யாரும் எதிர்பார்க்காத விஷயம்தான் சார். அம்மா உணவகம் நொறுக்கா புதுப்பிக்க சொல்லியிருக்காரு. அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்காத விஷயம். அதுக்கு பிறகு திமுக கவர்மெண்ட்டில் இவ்வளோ நாள் கொடுத்துட்டு வந்த அந்த 1000 ரூபா அந்த பெண்களுக்கு, அதெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் அந்த நல்ல விஷயங்களையும் இவர் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகிறாரு சார். சார், அவர் இந்த தமிழ்நாட்டிலே தானே வாழ்ந்து கொண்டிருந்தார். கண்டிப்பாக. அதாவது நல்ல திட்டங்களை யார் வந்து அதை செய்தாலும் அது வரவேற்கக்கூடிய விஷயம். மாண்புமிகு மதிப்பிற்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மா உணவகம் என்றதை அவர்கள் ஆரம்பித்த பொழுது நான் கண்களால் பார்த்திருக்கிறேன். சென்னையிலே ஆட்டோ ஓட்டுநர்கள், ரிக்ஷா ஓட்டுநர்கள், கூலி தொழிலாளர்கள், இவர்களுக்கு 5 ரூபாய்க்கு காலை உணவு வயிறார சாப்பிட முடியும். மதியம் 10 ரூபாய்க்கு வயிறார அவர்கள் சாப்பிட்டு ஓய்வெடுக்க முடியும். இப்படிப்பட்ட இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், கூலி தொழிலாளர்கள் எல்லாம் ஹோட்டலில் போய் இருந்து சாப்பிட முடியுமா? ஒரு நேரம் ஒரு ஹோட்டலில் ஏறி இறங்கினால் அவர்களுக்கு குறைந்த பைத்தம் 60 ரூபாய் செலவழிக்க வேண்டும். ஸோ இந்த திட்டங்கள் எல்லாம் மிகுந்த வரவேற்பை கொடுத்த திட்டம். அதனால்தான் அம்மா 2வது முறையும் வெற்றி பெற்று வந்தார்கள். இந்த திராவிட ஆட்சி வந்த பொழுது இந்த திட்டங்களை அடியோடு ஒழித்து விட்டார்கள். நான் தமிழக முதலமைச்சர் மதிப்பிற்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த தமிழக முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற காரியத்தையும் வேறொரு காரியத்தையும் நான் இணைத்து இந்த நேரத்தில் ஜனங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வேதத்தில் ஒரு செய்தி உண்டு. 2 நாடுகளுக்கு இடையே யுத்தம் நடக்கிறது. ஒரு நாட்டை சேர்ந்த இராணுவ தளபதி கோலியாத் என்ற மனிதன், அந்த மனிதன் மிகுந்த பலம் படைத்தவனும் ஜனங்களை அடிமையாக்கி கொடுமைப்படுத்தி கொண்டு
தன் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தான். தாவீது என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன். அவன் சகோதரர்கள் இராணுவத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். ஜனங்களுடைய குமுறல், அவருடைய சகோதரர்கள் இவனை வீழ்த்த முடியவில்லையே, இவன் தேசத்தின் ஜனங்களை அடிமைப்படுத்தி வாழ்கிறான், ஜனங்கள் பஞ்சத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற மன குமுறல், ஜனங்களுடைய வேதனையை யார் பார்த்தான்? இந்த தாவீது என்ற இளைஞன். அவன் உள்ளத்திலே ஒரு வைராக்கியம் வந்தது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்திற்காக, என் ஜனங்களுக்காக, என் சகோதரனுக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் மன்றாடினான். கோலியாத் யுத்த களத்திலே வந்தான். இவன் கையில் இருந்த கூழாங்கல் ஒன்றை எடுத்தான். காரணம், இவன் வேட்டையாடி திரிந்து கொண்டிருந்தவன். இந்த தாவீது என்றவன், அவன் கவன் என்று சொல்வார்கள், தமிழ்நாட்டிலே கவுட்டை என்று சொல்வார்கள். அந்த கவுட்டையில் ஒரு கூழாங்கல்லை வைத்து அவன் நெத்தியிலே அடித்தான். அந்த இடத்திலே விழுந்து அந்த கோலியாத் செத்தான். இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? பொதுவாக நாம் ஒரு மனிதனை அடிக்கும் பொழுது அவன் பின்புறமாக தான் விழுவான். ஆனால் கோலியாத் முகங்குப்புற விழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. முகங்குப்புற விழுந்தான் என்று குரானிலும் சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த இளைஞனை அந்த தேசத்தின் மக்கள் ராஜாவாக அமர வைத்தார்கள். தாவீது என்ற ஒரு இளைஞன், அவன் ராஜாவாக அந்த தேசத்திலே அவன் அதிகாரம் பெற்றான். அதே போல் இன்று தளபதி விஜயும் ஜனங்களினுடைய குமுறலை பார்த்துதான் அவர் அரசியலுக்கு வந்தார், வெற்றி பெற்றார், இன்று முதலமைச்சராக இருக்கிறார். இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், தமிழக சட்டசபையிலே அவரை எதிர்த்தவர்கள், பல ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் முகங்குப்புற விழுந்து அவரை வணங்கி தங்கள் அமரவையில் இருப்பதை, இந்த காட்சியை பார்க்கிறீர்கள். ஆகையால் இறைவனுடைய கரம் அவர் மீது ஆணித்தரமாக இருக்கிறது என்பதை தேர்தல் களத்திலே நான் பேசியிருக்கிறேன். நிச்சயமாய் அவர் தமிழ்நாட்டிலே இன்னும் அநேக ஆண்டுகள் பிரயாணம் செய்வார். அசைப்பதற்கு யாராலும் முடியாது. சார், இப்போ எங்களோட சிஎம் தளபதி விஜய் அவர்கள் அடுத்த செய்ய வேண்டிய காரியம் என்ன சார்? அடுத்த செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய. இனி அவர் பயணிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. அதை ஏற்கனவே நாம் பேசிவிட்டோம். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, கூட்டணி கட்சிகளோடு இணைந்து செயல்பட வேண்டிய காரியங்கள், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, நிதி பற்றாக்குறையிலிருந்து விடுபடு பெறுவது, இவைகளை செய்து விட்டாலே அவர் ஒரு முழுமையான வெற்றியை பெற்று களம் இறங்கி நிற்பார். இனி தளபதி விஜய் செய்ய வேண்டிய காரியம் தமிழ்நாட்டிலே, இப்போ இந்த தேர்தலிலே அவர் ஆட்சி அமைப்பதற்காக கூட்டணி கட்சிகளுடைய தயவு தேவைப்பட்டு அவர் ஆளுநருடைய மாளிகைக்கு எத்தனை முறை ஏறி இறங்கினார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தவைகளே. இனி வருகிற காரியம் 2031 தேர்தலில் ஆளுநர் நீங்கள் வந்து ஆட்சி அமைங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் மாற வேண்டும். கட்சி தொண்டர்களும் அதை புரிந்து கொண்டு அவர்களும் நடக்க வேண்டும். இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டினுடைய மொத்த வாக்குகள் 4,87,99,450 வாக்குகள். சரியா? ஆனால் தமிழக வெற்றி கழகம் பெற்ற வாக்கு 1,59,72,279 வாக்குகள். இதர கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர்கள் மற்றும் இதர கட்சிகள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து எடுத்த வாக்குகள் 3,28,27,171 வாக்குகள். இதில் வாக்கு சதவீதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் 32.7% வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறது. இதர கட்சிகள் 67.3%
வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஆகையால் நமக்கு இன்னும் அந்த 67.3% வாக்கை நாம் பெற வேண்டாமா? கண்டிப்பாக பெற வேண்டும். அதற்கான காரியங்களை 3 ஆண்டுகளுக்கு பிறகு தளபதி தொடங்க வேண்டும் என்று உங்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக நான் தளபதியோடு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனி 2031 தேர்தலிலே இப்பொழுது பெற்ற இந்த வாக்குகளை தவிர இதர கட்சிகள் பெற்ற வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பெற வேண்டும், பெறும். அதுதான் அடுத்த கோரிக்கையாக, அடுத்த கொள்கையாக தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் எந்த சலசலப்புக்கும் கெட்ட பெயர்களுக்கும் ஆளாகாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் 234 தொகுதியும் கைப்பற்றுவதற்கான அந்த காரியத்தை நோக்கி அவர்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். இந்த வாக்குறுதிகள், சட்டம் ஒழுங்கு, நிதி பற்றாக்குறை, பெண்கள் பாதுகாப்பு, இவைகளெல்லாம் நடைமுறைக்கு வந்து தளபதி விஜயால் அது நல்ல ஒரு கண்ட்ரோலுக்குள் வந்து தமிழக மக்கள் அதை பார்க்கும் பொழுது அடுத்த தேர்தலில் யாருடைய தயவும் இன்றி அவர் மீண்டும் முதலமைச்சருக்கான அதை நோக்கி பிரயாணம் பண்ண வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் பார்த்தா சார், இந்த காங்கிரஸுக்கு 2 சீட்டு கொடுத்துருக்காரு அமைச்சர் பதவி. விசிகா முதல் முறையாக ஒரு அமைச்சராகவே இருக்காங்க இல்லையா சார்? கண்டிப்பாக. இதெல்லாம் இப்போ திமுகவில் இவ்வளோ நாள் அதெல்லாம் அவங்க கொடுக்கவே இல்லையே. அதுதான் பாருங்கள், தளபதி விஜயனுடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. நீங்கள் தேர்தல் முடிந்த உடனே, அவர் முதலமைச்சர் ஆன உடனே அவருடைய பிராணத்தை பார்த்துறீர்களா? யாரையும் எதிரி என்று நினைக்காமல் எதிர்கட்சி தலைவர்களுடைய தேடி அவர் வீடுகளுக்கு சென்று அவர்களோடு இருந்து பேசி அவர் வந்திருக்கிறார். அதாவது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு ஆட்சி கொடுக்க வேண்டும், இவர்கள் எல்லாருடைய தயவும் வேண்டும், இவர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்போடு தமிழகத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல மனதையோடு தாழ்மையோடு அவர் போய் பார்த்து வந்திருக்கிறார். நீங்கள் பாருங்கள், அவரை எதிர்த்தவர்கள், நான் குறிப்பாக 2 பேரை நான் சொல்ல விரும்புகிறேன். மதிப்பிற்குரிய ஐயா திரு வைகோ அவர்கள், மதிப்பிற்குரிய ஐயா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இன்னும் ஒருவரை சேர்த்துக்கொள்வோம், அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அவர்களெல்லாம் தளபதி விஜயை குறித்து என்ன நினைத்தார்கள், அது தவறு, இப்படி ஒரு மனிதனா தமிழ்நாட்டில் என்று நாங்கள் துணை நிற்கிறோம் தம்பி, நீங்கள் ஆட்சி நடத்துங்கள் என்று சொல்வதற்கு பெருமையாக அண்ணன் அன்புமணி ராமதாசனுடைய அவருடைய இந்த பேட்டியை பார்த்திருப்பீர்கள். முதிர்ந்த அரசியல் அனுபவம் வாய்ந்த, அரசியலே ஒரு மிகப்பெரிய சகாப்தம் என்று சொல்லலாம் ஐயா திரு வைகோ அவர்களே ஒரு நல்ல சர்டிபிகேட்டை எங்கள் தளபதிக்கு கொடுத்து விட்டார்கள். இதற்கு மேல் இனி என்ன வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கண்டிப்பாக. இங்கே யுஏஇ அமீரகத்தை பொறுத்த வரைக்கும் சார், டிவிகேன்னு சொல்லிட்டு பல கிளைகள் இருக்குது. இப்போ அப்போ அப்படியே பிரிஞ்சு 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 போயிட்டு எல்லாம் வேறு வேறையாக செய்கிறத விட சார், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு பயணம் ஒன்று போனால் நல்லா இருக்குதா சார்? அது எப்படி சார் எல்லாத்தையும் ஒன்றாக்கு எங்களுக்கு? நீங்கள் கேட்பது மிகுந்த மதிக்கத்தக்க கூடிய ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இந்த குமுறல் எனக்குள்ளும் உண்டு. நான் சந்தித்த அமீரகத்தில் உள்ள அநேக தமிழ் இனங்களுக்கும் அது உண்டு. ஒன்றுபட்டு இருப்பது மிகுந்த உயர்வை கொடுக்கும். ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தளபதி திரு ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சர் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கான மனிதர் அல்ல. ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. மக்களுக்காகவே நான் என்ற தானக சொல்லுக்கு ஏற்றது போல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு அவர் முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறார். ஆகையால் கட்சிகளிலே
குறிப்பாக அமீரகத்திலே ஒரு பிளவு இருப்பது அது கழகத்திற்கு நல்ல காரியம் அல்ல. நீங்கள் சொன்னது போல ஒருவருக்கு அந்த பொறுப்பை கழகத்தின் தலைமை கொடுத்திருக்கலாம். அதற்காக மற்றவர்களும் தனியாக நடத்தக்கூடாது என்று சொல்வதற்கும் உரிமை இல்லை. காரணம், தன் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு உண்டு. இப்போ பலரும் இப்போ இவர் வெற்றி பெற்ற பிறகு அநேகர் நெட்டில் ஆராய்கிறார்கள். யார் இங்கே இருக்கிறார்கள், நான் போய் இணைய வேண்டும் என்று மிகுந்த ஆர்வத்தோடு உங்களை அநேகர் தொடர்பு கொண்டிருப்பார்கள். நிச்சயமாய் நான் அதை நம்புகிறேன். இப்படி அவர்கள் தேடி தேடி தொலைபேசியை எடுத்து அவர்கள் போய் சேருகிறார்கள். இந்த சேரும் பொழுது அவர்கள் வந்து அந்த இருக்கிற இடத்திலே அவர்களுக்குரிய மரியாதை சரியாக கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் பின்வாங்கி போய்விடுவார்கள். ஆகையால் அமீரகத்திலே இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கட்சியின் தலைமையிலிருந்து பொறுப்பை பெற்றுக்கொண்டு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கும் என் அன்பார்ந்த ஒரு வேண்டுகோள் என்ன என்று சொன்னால், ஒரு காரியத்தை இவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அமீரகத்திலே தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் தமிழர்கள் 4,50,000 பேர்கள் இந்த அமீரகத்திலே இருக்கிறார்கள். இந்த 4,50,000 பேர்களும் ஒன்று திரண்டு ஒரு இடத்தில் கூடியால் எப்படி இருக்கும்? நாம் எங்கு செல்வோம்? ஆகையால் கட்சியின் தலைமையிலே இங்கே தலைமை பொறுப்பேற்று கட்சியின் தலைமை ஆத்தரைஸ் லெட்டரை வைத்து செயல்படுகிறவர்களும் தனியாக செயல்படுகிறவர்களும் ஒரு காரியத்தை புரிந்து செயல்பட வேண்டும். இந்த 4,50,000 தமிழர்களை அவர்கள் சென்று சந்திக்க வேண்டும், அவர்களையும் அழைக்க வேண்டும். கடைக்கோடி தொண்டனுக்கும் கட்சியில் ஒரு மரியாதை கிடைக்க வேண்டும். விசேஷமாக தங்களை தாங்களே இவர்கள் புகழ்ந்து கொள்ளாமல், தங்களுக்கு தாங்களே இவர்கள் விழாக்களை நடத்தாமல், இந்த அமீரகத்திலே இருக்கிற தமிழர்களுக்கு என்ன நன்மைகள் செய்ய முடியும்? நாம் தமிழகத்தை விட்டு இங்கு வாழ்ந்தாலும் நமக்கு முதலமைச்சர் யார்? சிஎம் ஜோசப் விஜய். ஓகே, இந்த தமிழர்களுக்கு எந்த நல உதவி திட்டங்களை நாம் செய்ய முடியும்? குறிப்பாக கடந்த 36 ஆண்டுகள் நான் இந்த தேசத்தில் இருக்கிறேன். அநேக தமிழர்கள் வேலை இழந்து நிற்கிறார்கள். சரியான வருமானம் இல்லை, தங்குவதற்கு சரியான இடம் இல்லை. அநேகர் சிறையிலே பல குற்றங்களை புரிந்து சிறையிலே தண்டனை பெற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் நம் தேசத்திலே அனாதையாய் சுற்றி திரிகிறது. அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாம் கேள்விக்குறியாய் மாறி இருக்கிறது. இப்படிப்பட்ட அமீரக தமிழர்களுக்காக நல்ல திட்டங்களை நமது கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிற பொறுப்பாளர்கள் நல்ல திட்டங்களை தீட்டி இந்த அமீரகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுடைய நலனுக்காக ஒரு அமைச்சரை நியமிக்கும்படியாக அவர்கள் தலைமையிடத்தில் பேச வேண்டும். இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நான் என் மதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி திரு ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சருக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். அமீரகத்தில் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த ஜிசிசியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்களினுடைய பாதுகாப்புக்காக தமிழகத்திலே அதற்காக ஒரு அமைச்சரை நீங்கள் நியமிக்க வேண்டும். அந்த அமைச்சர் ஒட்டுமொத்த ஜிசிசிக்கு பயணம் செய்ய வேண்டும். இங்கே இருப்பவர்களோடு அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுக்கும்படியாய் நான் தமிழக முதலமைச்சருக்கு இதை ஒரு மனுவாக நான் வைக்கிறேன். ஆகையால் யாரையும் கீழாக பார்க்காமல் கடைக்கோடி தொண்டனையும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவனாக இங்கு இருப்பவர்கள் மாற வேண்டும். அது வருங்காலத்திலே தளபதிக்கு மிகுந்த பெருமையை சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகையால் பிரிவு நல்லதல்ல, நீங்கள் இணைந்து செயல்படுங்கள்.
உங்களோடு கூட நானும் பிரயாணிக்க ஆசைப்படுகிறேன். உங்களோடு கூட அமர்ந்திருந்து நானும் காரியங்களை பற்றி பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால் எந்த இரவிலும் நான் உங்களை தேடி வர நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சார், அப்போ நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களோட டைமை தந்து நல்ல விஷயங்கள்லாம் பகிர்ந்து கொண்டீங்க. அப்போ அடுத்த நாட்டில் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்து அதை பற்றி நாங்கள் பேசுவோம். கட்டாயம் மக்களுக்கு அதை கொண்டு போய் நாங்கள் சேர்ப்போம். எங்களை கடமையும் கூட இல்லையா. நாங்கள் எது ஒரு ஓட் பண்ணி நாங்கள் மக்களை எப்படி சரியாச்சும் ஓட் பண்ண வச்சு இந்த ஒரு அரசாங்கத்தை கொண்ட மாதிரி இந்த அரசாங்கம் எது நல்லது செய்து எது கெட்டது செய்துன்னு சொல்கிறதே நாங்கள் மக்களுக்கு காட்டணும் கட்டாயம். இவ்வளோ நேரம் உங்களோட டைம் தந்ததுக்கு நன்றி சார். மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நன்றி, வணக்கம். நீங்களும் இந்த விடுமுறை நாளிலே என்னை தேடி என்னை சந்திக்க வந்த உங்களுடைய நல்ல இதயத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் பயணமும் இனியும் தொடர வேண்டும். அநேகரை சந்தித்து நீங்கள் கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களோடு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல என்னையும் நினைவு கூர்ந்து என் பேச்சை அவளோடு கேட்க காத்து கொண்டிருக்கும் என் ரசிகர்களுக்கும் கழகத்தின் ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் தளபதி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னை பேச வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழகம், வளர்க பாரதம்.